ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் டே 7 இன்னைக்கு அடுத்த 2 பார்டர் டிசைன்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரெகுலராக வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நான் சீக்கிரமாக ரெடி பண்ணி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இப்போது 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டோம். அதுக்கு சென்டரில் இருக்கிற லைனை வந்து நம்ம போல்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி போல்ட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கணும். 2 பக்கமும் ஹம்ஸ் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பார்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழே 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு கீழே வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த கேப் விடுறீங்கல்ல, இது ரொம்ப பெருசாக விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஓரளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டால் போதும். இதுக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் டாட் மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப கேப் விட்டு டாட் வச்சிடாதீங்க, நல்லா இருக்காது பார்க்க. பக்கத்தில் டாட் மாதிரி வச்சுட்டு ஒரு டாட் கீழேருந்து கனெக்ட் பண்ணணும், ஒரு டாட்டை மேலேருந்து கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி மாற்றி கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு அழகான டிசைன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இதை முடிச்சுட்டு கீழே ஒரு போல்டு லைன் மாதிரி, இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு போல்டு லைன் ஒன்று வரையணும். அதே மாதிரி மேலேயும் ஒரு போல்டான லைன் வந்து ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பார்டர் டிசைன் கிடச்சிரும். நெக்ஸ்ட் டிசைன் ஒரு ஹார்டின் ஷேப் அந்த மாதிரி நம்ம வந்து வரைய போகிறோம். 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. சென்டரில் இருக்கிற லைனை நல்லா போல்டாக மாற்றிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த எப்போவுமே பார்டர் போடும்போது இந்த 4 லைன் சென்டர் லைன் வந்து போல்டு லைனாக மாற்றுறோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ ஹார்டினில் ஹாஃப் சைடை மட்டும் நம்ம வரைகிறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக வரைஞ்சிக்கோங்க. தனித்தனியாக இல்லாமல் இந்த மாதிரி கண்டினியூஸாக செயின் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதை அப்படியே ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அண்ட் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பார்டருக்கு கீழே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அங்கே இடையில கொஞ்சம் கேப் தெரியுது இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி நல்லா திக்காக மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடச்சிரும். கீழே மேலே ஒரு சிங்கிள் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே நீங்கள் ஹம் கூட இந்த மாதிரி போட்டு இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நிறைய அடுத்தடுத்த டிசைன் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.